வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. காஞ்சிபுரத்தில் வீட்டின் முன்பு நின்றிருந்த பெண் அரிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏரியை ஆக்கிரமிப்பதில் ஏற்பட்ட தகராறு தனது சித்தியை கொலை செய்யும் அளவிற்கு சென்றது ஏன்? காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூர் ஊராட்சிக்குட்பட்ட நல்லூர் கிராமத்தை சேர்ந்த சுப்பிரமணி, துளசிராமன் மற்றும் ஏழுமலை ஆகிய 3 பேரும் சகோதரர்கள். 3 பேரும் நல்லூர் ஏரி அருகே அவர்களுக்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டி அருகருகே வசித்து வருகின்றனர். இதில் சகோதரர்களில் மூத்தவரான சுப்பிரமணியின் 3வது மகன் துரை ஏரிக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து கால்நடை கொட்டகை கட்டியுள்ளார். அதேபோன்று துளசிராமன் மற்றும் அவருடைய மனைவி சுமதி ஆகியோர் வீட்டிற்கு எதிரே உள்ள ஏரிக்கு சொந்தமான இடத்தில் தற்காலிகமாக மாட்டுக் கொட்டகை கட்ட முயற்சி செய்துள்ளனர். இதை அறிந்த துரை, அந்த இடம் முழுவதும் எனக்கு தான் சொந்தம், இந்த இடத்தில் யாரும் எதுவும் கட்டக்கூடாது என்று சுமதியை தொடர்ந்து மிரட்டி வந்துள்ளார். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே அவ்வப்போது வாய் தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. தொடர்ந்து சண்டை நடந்து வந்தாலும் துளசிராமன் மற்றும் சுமதி இருவரும் ஏரி மண்ணை கொட்டி அந்த இடத்தில் மாட்டுக் கொட்டகை அமைக்கக்கூடிய பணியை மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் வியாழக்கிழமை அன்று காலையில் சுமதி குளித்து முடித்துவிட்டு வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த போது அங்கே வந்த துரை சுமதியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். சுமதியிடம் தகாத வார்த்தைகளில் துரை பேசியதாகவும் கூறப்படுகிறது. சுமதியும் பதிலுக்கு பேச இருவருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த துரை வீட்டிற்குள் சென்று அரிவாளை எடுத்து வந்து சுமதியின் தலையில் பலமாக வெட்டிவிட்டார். இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சுமதியை அருகே இருந்தவர்கள் மீட்டு காஞ்சிபுரம் தாலுகா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் சிறிது நேரத்திலேயே சுமதி பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். சுமதி உயிரிழந்த தகவல் கேட்டு அவருடைய பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினர் மருத்துவமனையில் கதறி அழுதது பரிதாபமாக இருந்தது. பெண் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காஞ்சிபுரம் தாலுகா போலீசார் தப்பி ஓடிய துரையை தேடி வருகின்றனர். ஏரி இடத்தை ஆக்கிரமித்த சகோதரர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் சண்டை போட்ட நிலையில் சித்தியை வெட்டி கொன்ற சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.